எல்லோருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் அபிமான முரளி ஸ்ரீனிவாசன். தற்பொழுது மீரா மாயாவின் கருத்தினை ஓர் சிறிய கதையின் வாயிலாக உங்களுக்கு சொல்வதன் மூலம் உங்களின் உள்ளத்தை இந்த கருத்து தொடும் என்ற நம்பிக்கையுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு தாய் தனது குழந்தையின் மீது அன்பு கொண்டிருப்பது இந்த உலகத்தில் அதிசயிக்கும் விஷயம் அல்ல. ஆனால் இந்த தாயின் அன்பானது சற்று வித்தியாசமானது. அந்த தாய் அவர்களின் குழந்தையின் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருந்தாரோ அத்துணை வெறுப்பை மகன் தனது தாயின் மீது கொண்டிருந்தான். காரணம் அன்பர்களே, அந்த தாய்க்கு கண்கள் இல்லை. அத்துடன் அவர் பார்ப்பதற்கு சற்று கோரமாக தென்பட்டார். இவன் எந்த பள்ளியில் படித்தானோ அதே பள்ளியில் ஒரு சிறு வேலை செய்து வந்தார். பெற்ற மனம் பித்து என்பதற்கிணங்க மகன் அவர்களின் மீது அத்துணை கோபம் கொண்டிருப்பினும் தாய் அன்பு மட்டும் மாறாதிருந்தது. ஒரு நாள் வகுப்பறையில் நண்பர்களை அவன் பயின்று கொண்டிருப்பதை கேட்கும் ஆசையில் யாருக்கும் தெரியாமல் மறைவாக நின்று கேட்டுக்கொண்டிருந்தார். அவர்களை பார்த்த மகனின் கண்களில் கோபக்கண்ணர்கள் தெரித்தன. அவர்களிடம் சென்று, நான் எத்தனை முறை சொல்வது, உன்னுடைய இந்த முகத்தை காண எனக்கு பிடிக்கவில்லை என்று, எனது முன்னே வர வேண்டாம் என்று ஆக்ரோஷமாக கத்தினான். அதை கேட்ட தாயின் மனம் பாறையில் பட்ட கண்ணாடியாய் நொறுங்கியது. அவர்களின் வெளி இல்லா கண்களும் வழிகள் கொண்டது. நாட்கள் கடந்தன. மகன் மேற்படிப்பிற்காக வெளிநாடு செல்கிறான். இப்பொழுது அந்த தாய்க்கு இருக்கும் ஒரே வேளை அவன் திரும்பி வரும் வரை காத்திருப்பதுதான். ஆனால் படிப்பை முடித்த மகனோ வீடு திரும்பவில்லை. அவன் சென்ற இடத்திலே அவனுக்கென்று சொந்தங்களை அமைத்துக் கொண்டான். அவன் தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் இருந்தான். அவனுக்காக இங்கு ஒரு ஜீவன் காத்திருக்கிறது என்பதை கூட அவர்களிடம் அவன் கூறவில்லை. ஒரு நாள் அவர்களின் மகன் ஊருக்கு வந்திருக்கும் செய்தியை கேட்டு மகனை சந்திக்க ஆவலுடன் செல்கிறாள் அந்த தாய். அங்கு இருக்கும் அவனது 2 குழந்தைகளின் குரலை கேட்டு மிகுந்த சந்தோஷம் கொண்டான். ஆனால் அவர்களின் மகனோ மிகுந்த கோபம் கொண்டான். காலம் கடந்தும் அவன் கோபம் குறையவில்லை. அதே கோபத்துடன் அவர்களிடம் சென்று, நான் எத்தனை முறை சொல்வது, எனது முன்னே வராதே என்று, என்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கவில்லை என்று இந்த முகத்தை பார்த்தால் எனது மனைவியும் குழந்தைகளும் பயப்படுவார்கள். அவர்கள் காண்பதற்குள் இங்கிருந்து சென்றுவிடு என்று கூறி எச்சரித்தான். அதை கேட்ட தாய் ஒன்றும் சொல்ல முடியாமல், சரி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு திரும்பிவிட்டான். சில நாட்கள் கடந்த நண்பர்களை, அவன் படித்த பள்ளியிலேயே அவன் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டான். அங்கு வந்த பிறகுதான் தெரிந்தது அவனின் தாய் காலமானது. ஆயினும் அவன் மனம் துடிக்கவில்லை. எந்த சலனமும் இல்லாமல் இருந்தான். நல்ல வேளை அவள் சென்று விட்டாள் என்று எண்ணும் வேளையில் அவனின் அறையின் கதவு தட்டப்பட்டது. அந்த வேலை செய்யும் ஒருவன் கையில் கடிதத்துடன் நின்றான். ஐயா, இது உங்கள் தாய் உங்களுக்காக விட்டு சென்ற கடிதம் என்று சொல்லி அதை அவனிடம் கொடுத்தான். அதை வாங்கி அவன் இதை படிப்பது அவ்வளவு முக்கியமா என யோசித்தான். சிறிது நேரம் கழித்து என்ன நடந்தது என்று தெரியவில்லை. கடிதத்தை படிக்க முடிவு செய்தான். நீ என்னுடைய உயிர். நான் உன் மீது அளவு கடந்து அன்பு கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒன்றுதான் புரியவில்லை, எனது மீது ஏன் இவ்வளவு கோபம் கொண்டிருக்கிறாய் என்று. ஆம், நீ சொல்வது போல் நான் பார்ப்பதற்கு சற்று பயமாக இருக்கிறேன். ஆனால் என்ன செய்வது? என்னுடைய விதி எப்படி? எனக்கு உன்னை தவிர வேறு யாரும் தெரியாதே. உனக்கு ஞாபகம் உள்ளதா என்று தெரியவில்லை. உன் சிறு வயதில் ஏற்பட்ட விபத்தில் உனது 2 விழிகளை இழந்தாய். அந்த நேரத்தில் தான் நான் முடிவு செய்தேன், நான் ஏன் என் விழி வழியே உலகத்தை பார்க்கலாமே என்று சந்தோஷமாக எனது விழிகளை உனக்கு தந்தேன். இன்றும் உனது விழி வழியே உலகத்தை கண்டு கொண்டிருக்கிறேன் என்று நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது. அவனின் தலை வெட்கத்தால் நாணியது நண்பர்களே. அவன் கையின் காகிதம் ஈரமாயின. ஆனால் மிகுந்த நேரம் கடந்துவிட்டது. எனது அன்புக்குரிய நண்பர்களே, நீங்களும் உங்கள் நேரத்தை தவறவிட்டு பின்னாளில் வருந்தாதீர். பெற்றோர்கள் கடவுளின் ரூபம் என்பார்கள். அவர்களை பார்த்து கொள்வது நம்முடைய முதல் கடமை அல்லவா? நம் சிறு வயதில் நமக்கு பாதுகாப்பாகவும் வழிகாட்டவும் இருந்தவர்கள். அவர்களின் தியாகத்திற்கு ஈடான ஒன்று இவ்வுலகில் இல்லை. அவர்கள் நம்மிடம் காசு எதிர்பார்க்கவில்லை. அவர்களுக்கு நமது கனிவான வார்த்தைகளும் நேரமும் தான் தேவை. அன்பர்களே, நம்மால் முடிந்தவரை அவரோட நேரம் செலவிடுவோம். இப்பொழுது நேரத்தை வீணாக்கி பின்னாளில் வருந்த வேண்டாம். நண்பர்களே, தங்களுக்கு இந்த கதை பிடித்துள்ள நம்பிக்கையுடன் மீராமாயின் வேண்டுகோளையும் தற்பொழுது தங்களுக்காக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இது போன்ற கதைகளை நமது குழந்தைகளுக்கு சின்ன வயதில் இருந்தே கற்றுக் கொடுப்பேமானால் அவர்களுடைய எதிர்காலம் நல்ல விதத்தில் பயணிக்கும் என்ற நம்பிக்கையுடன் தங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபிமான முரளி ஸ்ரீனிவாசன். தங்களுடைய மேலான கருத்துக்களை மீராமாயா23
gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாக தெரிவிக்கலாம். நன்றி.